அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல லாஸ்ட் 4 மந்த், அதாவது அடுத்த வர இருக்கிற 4 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ், ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். இதுல வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இந்த பதிவுல இருக்கு. நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னம் இது ரெண்டுக்கும் இந்த 4 மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ பதிவை முழுமையா பாருங்க. மேலும் இந்த பதிவுல டைம் லைனும் நான் சேர்த்தே கொடுத்திருக்கேன். ஒரு மாதத்துக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்திருக்கேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான தனித்தனி டைம் லைன் நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எந்த மாதத்தை பார்க்கணுமோ அந்த மாதத்தை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்மத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சூரியன், புதன், கேது நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே டிராவல் பண்ற மாதம். ஆட்சியா இருக்காரு சூரியன். கேதுவோட கன்ஜெக்ஷன் பண்றது கொஞ்சம் குற்றம். இருப்பினும் இது சில நிலைகள்ல நமக்கு நல்ல பலன்களையும் கூடவே சேர்த்து கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வக்ர சனியா இருக்காரு. அஷ்டமத்துல சனி வக்ரம் ஆகிறது பரவாயில்லங்கிற அமைப்புக்கு வரும். இருப்பினும் அது பிரச்சனையை டோட்டலா ஜீரோ பண்ணுது, பிரச்சனை இல்லைங்கிற அமைப்புக்கெல்லாம் மாத்தாது. பிரச்சனையை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணி கொடுக்கும். அதுதான் அஷ்டம சனியில வக்ர சனி. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு. குரு நல்ல நிலையில இருக்காரு. 5, 8க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு 11ல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் நமக்கு. அது பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா 12ஆம் இடத்துல சுக்கிரன். அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி 2 கிரகம் பயிற்சி ஆகுது. அதாவது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஸ்தான பல அமைப்பு அடைகிறாரு. சோ அது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்தது புதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடைகிறாரு. சோ அதுவும் நமக்கு நல்லதுதான். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்கிரன் கரெக்டா 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்றாவாரு. மேலும் கேது பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. சோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து சூரியன் கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல சூரியன், புதன், கேது இது இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோன்னா மைண்ட் ஒரு மாதிரி பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவரா யோசிக்கிற அமைப்பு, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு குழப்பிக்கிற அமைப்பு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். முதல் 15 நாள் அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல குழப்ப நிலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். சூரியன், கேது ரெண்டும் வந்து பகை கிரகம், 2 கிரக யுத்தத்துல இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த 15 நாள், முதல் 15 நாள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா பாசிட்டிவா இருங்க. மைண்ட்ல நல்லா பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காம இருக்கிறது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல சூரியன் கரெக்டா நமக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. நல்ல அமைப்பு தான். மேலும் புதனோட உச்ச புதனோட இணைஞ்சிருவாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவரா திங்க் பண்ணி அலட்டிக்காம இருக்கிறது நல்லது. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவுகளை வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே போல இந்த மாதத்துல சூரியனோட கேதுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிறது நல்லது. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரனும் கேதுவும் வந்து காம்பினேஷன் ஆகுது. இந்த மாதம் முழுக்க தெய்வீக வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், தெய்வாம்சம் சார்ந்த விஷயம் இதுல உங்களை ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு, மன அமைதியை அதிகமா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம பாக்குறது 2ஆம் இடத்துல செவ்வாய். மாதத்தோட பிகினிங்ல உங்களுடைய பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். கோப உணர்வு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா வரும். செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி, அதாவது 4, 9க்குரிய ஒரு கிரகம். அவர் 2ல இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகளை ரொம்ப லிமிட்டா இருந்துக்கணும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, குடும்பத்துல தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் 4, 9க்குரிய ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல உயர்வு ஏற்படும். ஃபேமிலில இருந்த அதிகப்படியான பிரஷர்லாம் இப்ப குறையும். குடும்பத்துடைய வளர்ச்சி இந்த நேரத்துல கொஞ்சம் அபாரமா இருக்கும். ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல பொருளாதார ரீதியா அபாரமான வளர்ச்சியை கொடுத்துரும். பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து பூர்த்தியாக ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் இப்ப சரியாகும். சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். ஆனா பேச்சுவார்த்தையில நிதானமா இருக்கணும். வார்த்தையை குடுத்து மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதுல வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. பிளஸ் வந்து அந்த கோபமான வார்த்தைகள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இத மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த மாதத்துல கொஞ்சம் பராமரிச்சோம்னா மத்த விஷயம்லாம் பாசிட்டிவா அமையுது. அடுத்தது நம்ம பார்க்கிறது மாதத்தோட செகண்ட் ஹாஃபும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, சூரியன், புதன் ஆல்மோஸ்ட் இணைந்தே வராங்க. இல்ல வந்து புதன் வந்து இந்த மாதத்துல உச்சமாகுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சரியாயிடும். படிப்புக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். படிப்புல இருந்த தொய்வு நிலை எல்லாம் விலகும். படிப்புல ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். நீ என்ன துறை சார்ந்து படித்தாலும் சரி அதுல நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சக்சஸ் ரேட் கிடைக்கும். எக்ஸாம்ல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு. குறிப்பா ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஏதாச்சும் PhD பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஹையர் எஜுகேஷன் ஏதாச்சும் ரிசர்ச் ஒர்க் சம்பந்தமா ஏதாச்சும் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் வந்து இன்னும் உங்களுக்கு பிரைட்டா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷனை கொடுக்கும். எனவே ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 1 and 7ல ராகு, கேது, அஷ்டமத்துல சனி வக்ரம், சொல்லவே வேணாம். திருமண முயற்சிகள்ல நிறைய தடை, தாமதம், குழப்ப அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த மாதத்துல வந்து குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கு. திருமண முயற்சிகளை செய்யலாம். ஆனா தடை தாமதம் இருக்கு. ஒரு சரியான பொருத்தமான வரன் அமையல. திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலே அதுல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஃபேமிலில ஒண்ணு பேசுறாங்க. ஒரு சரியான ஒரு காம்பினேஷன் வரல. எல்லாரும் ஒரு ஒருமித்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. திருமண முயற்சிகளை செய்யலாம். ஆனா தடை தாமதத்தோட சுப செய்தியில கொடுக்கும். நல்லா பிரைட்டா இருக்குன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல. ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. அந்த சுபத்துவமே போதும். குழப்பத்தோட திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமானதா இருக்கும். கொஞ்சம் சகிப்பு தன்மையோட போகணும். ஏன்னா அந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமா கோபப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. அடுத்தது நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் இல்ல. இருப்பினும் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பெருசா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்காது. நண்பர்களோட சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்ண வேண்டியது அவசியமானதா இருக்கு. அடுத்து கூட்டு தொழில்லாம் அந்த நேரத்துல நீங்க செய்யணும்னு இறங்கவே வேண்டாம். கூட்டு தொழில்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அஷ்டம சனிலாம் விலகட்டும். பார்ட்னர்ஷிப் போட்டு நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி எதுலயும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். அது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். அல்ல கூட்டு தொழில் நண்பர்களோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ஃபேவரா இல்ல. அடுத்தது நம்ம பார்க்கிறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் அதிபதி 11ல. அதனால வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எதுவும் ட்ரபிள் இல்ல. குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். சோ அது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்லாம் சரியாயிடும். பிள்ளைகளால ஏற்பட்ட வருத்த நிலைகள்லாம் சரியாயிடும். பிள்ளைகளுடைய சப்போர்ட் இப்ப உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகள்லாம் விலகும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல செய்யலாம். சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றம், குளறுபடி எல்லாம் நமக்கு வந்து நியூட்ரல் ஆயிடும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். பிள்ளைகளால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஆனந்தம், அவருடைய வளர்ச்சியை நினைச்சு நமக்கு பெருமையா இருக்கிறது. சோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்த இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுனால காதல் உறவுலாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகுது. காதல் உறவுல எல்லாம் பெருசா குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்ல. குருவுடைய பார்வையும் 5ஆம் இடத்திலே இருக்கு. 5ஆம் அதிபதி 11ல அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா எதுவும் டிராபேக்லாம் இல்ல. அப்படியே அழகா நியூட்ரலா போயிட்டு இருக்கு. காதல் உறவுல ஒரு விதமான மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் இருக்கு. ஒரு சப்போர்ட்லாம் கிடைக்குது. சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பார்க்கிறேன். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுல சில குழப்பங்கள்லாம் இருக்கு. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல சில சிரமங்கள் இருக்கு. எனவே அதை நம்ம கொஞ்சம் பொறுமையா நகர்த்தணும். அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்கிறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மத்துல சூரியன், புதன், கேது, அதே மாதிரி 2, 3ல செவ்வாயுடைய நகர்வு அப்படிங்கிறது இருக்கு. எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா மன ஆரோக்கியம். ஓவரா யோசிச்சு உங்களை நீங்களே அலட்டிக்கிறது, இந்த அமைப்புல ஏதாச்சும் பிரச்சனை வரும். கோப உணர்வு அதிகமா வரும். இது ரெண்டையும் நீங்க பராமரிச்சாலே ஹெல்த் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அஷ்டம சனியில
ராசியில வக்ர சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது ஓரளவுக்கு இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் இப்ப நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க தெரியும். என்ன பிரச்சனைங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அத வக்ர சனி நமக்கு கொடுத்துரும். அதுக்கான நிவர்த்தியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கான மெடிசன்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான என்ன நிவர்த்தியோ அதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு கொஞ்சம் அடிக்கடி அலையிற அமைப்பு இது கொஞ்சம் இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஹெல்த் ரெக்கவர் பண்ணுது. பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ரெக்கவர் பண்ணாதான் நமக்கு எல்லாமே நியூட்ரல் ஆகும். நல்ல சின்ன சின்ன அலைச்சல், சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் மருத்துவம் சார்ந்த வகையில. ஆனா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல கியூர் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அதன் வகையில இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். சூரியன் ஆட்சியா இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது தலை, முகம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை வருது. ஹீட் ஆகி பாடி ஹீட் ஆகி தலைமுடி கொட்டுறது, அதே போல நம்ம பாக்குறது தலைவலி பிரச்சனை வருது. சோ இது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில ட்ரபிள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம். எனவே இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து சுக்கிரன் 12ல. சுக்கிரன் பார்த்தோம்னா 3-10க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 12ல. தொழில் உத்தியோக நிமித்தமா நிறைய அலைச்சல் இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு இடத்துல இன்னொரு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச் பண்ணுவீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணுவீங்க அல்லது உத்தியோகத்தை இடமாற்றம் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் உங்களோட அதே கம்பெனில நீங்க இருந்தீங்கனாலும் உங்களோட அந்த கம்பெனிலேயே சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நீங்க சேஞ்ச் ஆவீங்க. நீங்க உட்கார்ற சீட்டாச்சும் மாறும். அந்த மாதிரியான சின்ன சின்ன மைனரான சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இந்த மாதத்துல உண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு பெரிய லெவல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி தொழில் உத்தியோகத்துல பெரிய அளவுல தொய்வு நிலை எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே ஆவரேஜா நகருது, மாற்றத்தை காமிக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் ஒரு நிலையா இல்ல. அது ஒரு மாதிரி மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறிகளை காமிக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உத்தியோகம் தொழில்ல கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது காம்பினேஷன் வர்றதுனால ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சமாளிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பெரிய லெவல்ல பிரச்சனையோ குழப்பமோ இல்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரஷர் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்ணணும். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு கிரகத்துடைய அமைப்புகள்லாம் மேஜரா ட்ரபிள் கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்ல, பரவாயில்லங்கிற மாதிரியான அமைப்புல இருக்கு. அழியும் செவ்வாய் நல்ல இடங்கள் டிராவல் பண்றாரு. அந்த மாதிரி சூரியன் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் டிராவல் பண்றாரு. புதன் உச்சமாகிறாரு. இந்த அமைப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. உடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுங்கிற அமைப்பை காமிக்குது. ஃபேமிலி சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் சரியாகிற அமைப்பு வருது. பேச்சு வார்த்தைகள், கோபமான உணர்வு, இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் ஹெல்த் கூட உங்களுக்கு இந்த மாதத்துல சப்போர்ட் பண்ணுது. பெருசா ட்ரபிள் கொடுக்கல. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. உடைய கோபம், உடைய முடிவுகள், முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள், உடைய வார்த்தை, இதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்மத்துக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் வருது. சுக்கிரன் ஒரு பற்றுள்ள கிரகம், ஆசைப்படக்கூடிய கிரகம். கேது பற்றில்லாத கிரகம், எதுக்குமே ஆசைப்படாத கிரகம், ஆன்மீக கிரகம். சோ இந்த ரெண்டு கிரகமும் இணையிறது ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அதுவும் நம்மளுடைய தலைபாகத்துல இருக்கு, அதுவும் ஜென்மஸ்தானத்துல இருக்கு. அதனால இது சிம்மத்துக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு உணர்வை அந்த மாதத்துல கிரியேட் பண்ணும். அது உங்களுக்கு நான் அடுத்ததே எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து சூரியன் புதன் காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதுல புதன் உச்சமா இருப்பாரு. உச்சமாயி அஸ்தமனமா இருக்கிற அஸ்தமன தோஷம் புதனுக்கு இல்ல. புதன் எங்க இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால அதை நம்ம மைனஸா எடுத்துக்க வேண்டாம். சூரியன் புதன் நினைவு புதனாதித்ய யோகம் மாதத்தோட பிகினிங்ல இருக்கு. அடுத்து செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தானபல அமைப்புல டிராவல் ஆயிட்டு இருக்காரு. செவ்வாயுடைய பலம் பரிபூர்ணமா இருக்கு. செவ்வாய் துணை காரகத்துவங்களை அருமையான முறையில அந்த மாதத்துல கொடுத்துருவாரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, கண்டக ராகு, அது அவ்வளவா ஃபேவர் இல்ல. குரு பார்வையில் இருக்கிறதுனால அது பெருசா மைனஸ் பண்ணிடாது. அடுத்தது சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரத்துல டிராவல் பண்றாரு. அதுவும் மேஜரா ட்ரபிள் இல்ல. சிம்மத்துக்கு அதுவும் ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது குரு 11ஆம் இடத்துல 5, 8க்குரிய ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல. இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி பண்றாரு. அதிசாரமா பயிற்சியாகி நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாகிறாரு. இது ஒரு முக்கியமான
ஒரு பயிற்சியா நான் பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்துல கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் கரெக்டா 2ஆம் தேதி தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி செவ்வாயோட காம்பினேஷன் ஆயிடுறாரு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கரெக்டா 8ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நீச்சம் ஆகிறாரு. இதை நான் ஒரு குற்றமான அமைப்பா பாக்குறேன். சுக்கிரன் நீச்சம் ஆகிற மாதம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நீச்சம் ஆகிறாரு. சோ ராசிநாதனும் நீச்சம் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல. சோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது 27ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்சி ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 24ஆம் தேதியே புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. மேலும் செவ்வாய் புதன் காம்பினேஷன், அதுல செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு. சோ இதுதான் இந்த அக்டோபர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சம், நம்முடைய ராசிநாதன் நீச்சம். செகண்ட் ஹாஃப் டோட்டலா எல்லாமே வீக் ஆகிற அமைப்பு வருது. குருவும் 12க்கு வராரு. அஷ்டமாதிபதி 12க்கு வருது. விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் உச்சமாகிறது குற்றம். எனவே இந்த அக்டோபர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆவரேஜா நகர்ந்துரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஆனா குழப்பத்தன்மை அதிகமா இருக்கு. சுக்கிரன் கேது காம்பினேஷன் இது வந்து பார்த்தோன்னா குழப்பத்தை அதிகப்படுத்தும். பிகினிங்லேயே வந்து பார்த்தோன்னா எதை சூஸ் பண்றதுங்கிறதுல குழப்பத்தன்மை வரும். சிம்மத்துக்கு மென்டலி கொஞ்சம் பிரஷர் அதிகரிக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை முழுக்க ஆன்மீக ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். உங்களை வந்து ஆன்மீகம் அல்லது தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு மெடிடேஷன்லாம் தேவை. அல்ல எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்காம உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. எல்லாத்துக்கும் மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்பா வச்சுக்கோங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் அதிகமா நீங்க ஈடுபடுறது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமா பண்றது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஆவரேஜா நகருது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த சேஞ்சஸ் இந்த மாதத்துல பண்ண வேண்டாம். என்ன ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீங்க எஜுகேஷன் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாச்சும் நீங்க ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் சரி, பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, மாதத்துல மேஜரான எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் அந்த மாதத்துல உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நீச்சம் ஆகுறாரு. 3ஆம் இடத்துல நீச்சம். குரு பார்வையில இருக்காரு. ஆனா அந்த குருவும் பார்த்தோம்னா 18ஆம் தேதி வந்து நமக்கு வந்து அதிசாரமா பயிற்சியாகி 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. எனவே அதுவும் கொஞ்சம் வீக் தான். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்றேன், நல்லா யோசிச்சுட்டேன், ரொம்ப நாள் யோசிச்சுட்டேன், இப்போ நான் அந்த சேஞ்சஸ்க்கு நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்றமும் இந்த மாதத்துல பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கரெக்டா 8ஆம் தேதி 2ஆம் இடத்துல வந்து நீச்சம் ஆயிடுவாரு. குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல வந்து உங்களுடைய பேச்சு வார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இதை நான் பண்றேன், இதை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதுலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து 4ஆம் அதிபதி பிளஸ் 9ஆம் அதிபதி நீச்சம். சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதுவும் இந்த மாதத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கு. அடுத்தது இந்த அக்டோபர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா ஹெல்த் இந்த மாதத்துல கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா ராசிநாதனே நீச்சம் ஆகிறாரு. அது வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சில இடர்பாடுகளை இன்டிமேஷன் பண்ணுது. அதனால இந்த அக்டோபர் மந்த்ல ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை தனியா எடுத்துக்கோங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பா கண் சம்பந்தப்பட்ட விஷயம், தலை சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல இந்த முதுகு பகுதி, தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து பகுதி சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள் அல்லது வலிகள் ஏதாச்சும் ஏற்படலாம். அதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேரிங் எடுத்துக்கணும். 1 and 7ல ராகு கேது இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உணவு முறை, நீங்க சாப்பிடுற உணவு, அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் முக்கியமா நீங்க பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதுல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இல்ல, எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. அதை நான் ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு சொல்றேன். குழப்பம் பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிக்கிற அமைப்பு உண்டு. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த இந்த மாதத்துல திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, சோ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அவ்வளவா ஃபேவரா இல்ல. திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள், குறிப்பா திருமண முயற்சிகளை பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நல்லா ஜாதக பொருத்தம்லாம் பார்த்து கரெக்டா மேட்ச் ஆகிற ஜாதகத்தை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 1 and 7ல ராகு கேது
கேது இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா மேட்சிங் இல்லாத ஜாதகம் வரும். நல்ல அவசர மாற்றங்களை இந்த அக்டோபர் மந்த்ல திருமணம் சார்ந்த வகையில பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை அதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். உணர்ச்சி வசப்படுவோம். இப்போ அதிகமா வாழ்க்கை துணை மேல அதிகமா கோவப்படுவோம். அது இந்த மாதத்துல நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல் 18 நாள் பெருசா பிரச்சனை இல்ல. குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். முதல் 18 நாள் மேஜரா ட்ரபிள் இல்ல. ஆனா அதிசார பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குழந்தை பாகியத்துல தடை தாமதங்கள் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. முதல் 18 நாட்கள்லயே குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த பார்ட்ல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அடுத்து வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு மேல பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பிள்ளையுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிள்ளைகளால விரைய செலவுகள் ஏதாச்சும் அப்படியே எட்டி பார்க்கும். அதுலயும் நம்ம கொஞ்சம் ஆயத்த நடவடிக்கைகளோட தயாரா இருந்துக்கணும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. அது கொஞ்சம் குற்றமான அமைப்பு தான். எனவே செலவுகள் இரட்டிப்பாகும். குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த வகையில செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம தயாரா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிகமா இருக்கும். இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, இப்படி பயணத்தால ஆதாயம், பயணம் சார்ந்த விஷயங்கள வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அடுத்த சூரியன் வந்து நீச்சமா இருந்தாலும் வந்து நமக்கு 3ஆம் இடத்துல ஸ்தானபல அமைப்புல இருக்கிறதுனால தைரிய அபிவிருத்திலாம் நல்லா தான் இருக்கும். எதா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் லெவல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுல குறையாது. எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரியன், புதன் கொஞ்சம் ஆவரேஜான இடங்கள்ல தான் டிராவல் ஆகுது. இல்ல கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா ட்ரபிள் இருக்காது. இருப்பினும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிரஷரை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னாக்கா ராசிநாதன் வீக் ஆகி லக்னத்துல சுக்கிரன், கேதுடைய காம்பினேஷன். நல்லா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. நல்ல எஃபோர்ட் போடுறோம், ஒரு ஸ்கோர் பண்ண முடியல. படிக்கிறது டோட்டலா மறந்து போகுது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறை தேவை. ஆனா அது பெரிய அளவுல ட்ரபிள கொடுத்துறாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் கொஞ்சம் அப்படியே பிரஷரா போற மாதிரி இருக்கும். படிப்புல கொஞ்சம் சுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படியே இந்த மாதத்தோட எண்டிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அதை நியூட்ரல் பண்ணிடுவீங்க. அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரான உங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அடுத்த தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து நீச்சமாகிறாரு. எனவே தொழில், உத்தியோகத்துல அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு இது பாசிட்டிவ் இருக்கு. முக்கியமா பிசினஸ் பீப்புள் வந்து இப்போ இந்த டைமிங்ல இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். அதுலயும் நீங்க பொறுமை காக்கணும். இன்வெஸ்ட்மென்ட்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. அதே போல நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருக்கீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸ் இல்லாம இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. அதுக்கு பாசிட்டிவா இருக்கும். சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அங்க போய் லாக் ஆயிடுவீங்க. அது அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதே மாதிரி வந்து இந்த மாதத்துல உத்தியோகம், தொழில்ல ஒரு மாதிரியான சுமை அமைப்பு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்ச அமைப்புல இருக்காரு. அதே மாதிரி நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல பேச்சு வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உடைய மேல் அதிகாரிகளோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். அதனால அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பொறுமையை கையாண்டு நீங்க கடந்து வரணும். இந்த மாதத்துல உணர்ச்சி வசப்படாம இருந்தாலே தொழில், உத்தியோகம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அவசரப்பட்டு வார்த்தையில விடாம எல்லாரையும் அனுசரிச்சு பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே நம்ம கடந்து வர்றது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைடை காமிக்கும். எனவே தொழில், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிதானமா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பண தேவை அதிகரிக்கும். பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்புகள் இருக்கும். அதுல பணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கரரா இருந்துக்கோங்க. யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க, கடன் வாங்கியும் மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல கடன் சுமையும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே உங்களோட பிளான் எல்லாம் பண்ணி பொருளாதாரத்தை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிக்கஸ்ட் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோட நம்ம கடந்து வர வேண்டியது அவசியம். பெரிய அளவுல ஏதாச்சும் குழப்பத்தை பண்ணுதா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது பெருசா மேஜரான ட்ரபிள் எதுவும் கொடுக்கல. ஆனா மன கஷ்டத்தை கொடுக்குது. மன ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுக்குது. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை கொடுக்குது. இதை நம்ம பொறுமையால ஹேண்டில் பண்ணி கடந்து வரணும். வாழ்த்துக்கள்.
இப்போது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்மத்துக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல கேது, அவர் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அடுத்து சுக்கிரன் இந்த மாதத்தோட பிகினிங்ல நீச்சமா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. சூரியன் நம்முடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல ஸ்தான பலம் அடைந்து பிளஸ் நீச்சமா இருக்காரு. அடுத்தது 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறாரு. 12ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி உச்ச நிலையில இருக்காரு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிகஸ்ட் சேஞ்சஸ் இருக்கு. அதாவது வந்து குரு 11ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. அதாவது 12ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர அமைப்புக்கு வராரு. அது நீச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகுது. அடுத்தது முக்கியமா பாக்குறது 27ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு முக்கியமான சேஞ்ச். அடுத்தது கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கரெக்டா 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆகுறாரு. அதே புதன் பகவான் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் இடத்துல டிராவல் ஆகுறாரு. வக்ரம் ஆகிறது குற்றமா இருந்தாலும் 27ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியும் ஆகுறாரு. அதனை தொடர்ந்து பார்க்கும்போது 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர ஆரம்பம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 16ஆம் தேதி சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. சோ அது ஒரு பாசிட்டிவான சைடு. சோ சுக்கிரன் நீச்சத்தை விட்டு விலகி ஆட்சி ஆகுறாரு. அடுத்து வந்து 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சூரியனும் நீச்ச நிலையை விட்டு விலகி 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சோ இதுதான் இந்த நவம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்க்கும்போது குரு வக்ரம் ஆகுறாரு. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவரா மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கிறது, ஓவரா யோசிக்கிறது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ரொம்ப குழப்பத்தன்மையா இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்கு, பண தேவை அதிகமா இருக்கு, எப்படி அதை கெயின் பண்றதுன்னு தெரியல, கடன் சுமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிம்மத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க, ஒரு புரிதலுக்கு வந்துருவீங்க. மைண்ட் கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்போ மைண்ட் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழப்பம் அதிகமா இருக்கு. அதனால முதல் 16 நாட்கள்ல எந்த முக்கிய முடிவும் எந்த ஒரு முக்கிய மாற்றமும் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இது எல்லாம் கியூர் ஆயிடும். தெளிவுக்கு வந்துருவீங்க. ஒரு புதுசா கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பில்ட் ஆகும். தைரிய அபிவிருத்தி உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன். இப்போ வந்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நீச்சமா இருக்காரு. கரெக்டா 16ஆம் தேதி தான் சுக்கிரன் வந்து நமக்கு ஆட்சி ஆகிற அமைப்பு வருது. அதுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் வக்ரம் ஆயிடுறாரு. அதுவும் குற்றம் தான். 2ஆம் அதிபதி வக்ர அமைப்புக்கு வந்துடுறாரு 9ஆம் தேதியே. அதனால இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயத்துல தாய் தந்தையாருடைய அரவணைப்பு, தாய் தந்தையாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சியா இருக்காரு. தாய் தந்தையார்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டி விடுவாங்க. அவர்களால ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஆர்குமெண்ட் அடிக்கடி ஏற்படும். அதை மட்டும் நம்ம நியூட்ரல் பண்ணிக்கணும். ஜென்மத்துல இருக்கிற கேது ஒரு மாதிரி சந்தேக குணத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி யோசனை அதிகமா கொடுக்கும். மைண்ட ஃப்ரீயாவே விடாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எப்போதும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுக்கும் இந்த காலம். நிறைய பேருக்கு வந்து தூக்கமே வராது. தலைவலி பிரச்சனை இருக்கலாம். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்டையர் எல்லா விஷயத்திலயும் என்ன ஃபீல்டுல இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியில வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அனைத்து விஷயத்திலயும் நீங்க கொஞ்சம் நிதானம் கவனத்தோட இருக்கணும். செகண்ட் ஹாஃப் டோட்டலா இன்டர்சேஞ்ச். அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆனாலும் சூரியன் நமக்கு நல்ல நிலைக்கு வந்துடுறாரு. 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. கேந்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருது. ஒரு புதுசா ஒரு பாதை கிடைக்குது. புதிய வாய்ப்பு கிடைக்குது. அதை யூஸ் பண்றீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க. சோ அதுக்கான சான்சஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு 16ஆம் தேதிக்கு மேல. அடுத்த இந்த நவம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பணம் அப்படிங்கிறது வந்து வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த மாதிரி விரயம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தாறுமாறா செலவு இருக்கும். 12ஆம் இடத்துல குரு உச்சமாகி வக்ரமாகி நீச்ச அமைப்புகள்ல அந்த நீச்ச பலன் தரக்கூடிய அமைப்புல இருக்காரு. அதனால வந்து செலவுக்கு பஞ்சமே இருக்காது. எப்படிதான் செலவாகுதுன்னே தெரியாது. தாறுமாறா செலவாகும். அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி கடன் வாங்கியும் மாட்டிக்காதீங்க. சோ இதுல எல்லாம்
நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த டைமிங்ல பொருளாதார நெருக்கடியை கொடுத்து பணம் சார்ந்த யோசனைகளை அதிகமா கொடுத்துரும். ஆல்ரெடி நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம். அந்த கடனை எப்படி நம்ம கட்டி முடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் நம்ம மைண்டுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஒரு சிலருக்கு பண இழப்பு, யார்ட்டாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாறுறது அல்லது ஏதாச்சும் அமௌண்ட் கையில இருக்கிற அமௌண்ட் திருட்டு போறது, சோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நிலபுலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறது அல்லது வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பழுது நீக்கல் செய்து அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றது, சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவா ஃபேவர் இல்ல, செகண்ட் ஹாஃப்ல இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். உடல் ஆரோக்கியம் நமக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய முயற்சிகள், நீங்க யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான அந்த வலிமை, அது எல்லாத்தையும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான சப்போர்ட்டை கொடுத்துரும். ஹெல்த் ரீதியா மேஜரான ட்ரபிள் இந்த மந்த்ல இருக்காது. மைண்டு, நம்முடைய மனசு, இது மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஹெல்த்ல ஏதாச்சும் ட்ரபிளை கொடுக்குதுனாக்கா அது இல்ல. ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ இருக்காது. ஹெல்த் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதுவும் 16ஆம் தேதிக்கு மேல இன்னும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆனாலும் 27ஆம் தேதிக்கு மேல தான் அது ஆக்டிவேஷன் ஆகுது. அதை நினைச்சு இந்த மந்த்ல நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்க யோசிக்கிறத செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. புதிய பாதைகள் கிடைக்குது. 16ஆம் தேதிக்கு மேல இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் நல்லா பிரைட்டா இருக்கு. ஏன்னா வந்து 2 கிரகம் நீச்ச நிலையை விட்டு வெளியேறுது. அதுல சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகிறாரு. சுக்கிரன் முயற்சி ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானத்திலே ஆட்சி. இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் கிடைக்கும். ஒரு புதிய பாதை, உங்களுடைய புதிய முயற்சி, இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் அப் ஆகும். சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த மாதத்துல கரெக்டா 16ஆம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல சேஞ்சஸ் கிடைக்கும். தொழில மாற்றம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அந்த ஐடியா வச்சு அந்த மைண்ட் செட் யாச்சும் கொடுத்துரும். எனவே 16ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா வருது. நெகட்டிவா எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பாசிட்டிவா வருது. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 1 and 7ல ராகு கேது. எனவே திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா ஃபேவரா இல்ல. குரு பலமும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. குரு வந்து நீச்ச அமைப்பை டச் பண்ற மாதிரியான ஒரு பலனை கொடுக்குறாரு 12ல உட்காந்து, உச்சமாகி வக்ரமாகி. அதனால குருவுடைய பலமும் பெருசா இல்ல. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி எல்லாம் ஆவரேஜா தான் இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையினுடைய உறவு நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் அவர்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனத்தோடய நம்ம செயல்படணும். ஏன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி ஒரு பாவகிரகமான ராகு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. குரு பார்வையும் இல்லாத நிலையில ராகு டிராவல் பண்றதுனால இது கொஞ்சம் ட்ரபிள கொடுக்கலாம். அதுலயும் சுக்கிரன் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீச்சமா இருக்காரு. வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன், அவர் நீச்சமாகிறதுனால இந்த மாதத்துல கண்டிப்பா திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அப்படியே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அப்படியே உறவு நிலைகள்ல கண்டிப்பா நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் பெருசுபடுத்தாம அனுசரிச்சு போயிட்டோம்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா மாறிடும். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களும் இந்த மாதத்துல கவனமா இருக்கணும். இதுலயும் ஒரு சில குழப்பம், மன வருத்தம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நண்பர்களோட இப்ப செட் ஆகாத அமைப்புலாம் இருக்கும். அடிக்கடி நண்பர்களோட ஆர்குமெண்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் கவனமா இருக்கணும். யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். அந்த காலகட்டத்துல உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களை யாரையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். யாரை நீங்க நண்பர் நினைக்கிறீங்களோ அவர் தான் உங்களுக்கு முதல் எதிரியா இருப்பாரு. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். உங்களுடைய சீக்கிரட் எல்லாம் வெளில யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரம் ஆகிற அமைப்பு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை, இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கணும். கவனமா இருக்கணும். அவசரப்படாம இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல பிள்ளைகள் மேல அதிகமான கோப உணர்வுலாம் வரும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு வேணா மருத்துவ செலவுகளுக்கு பிறகு
பிறகு ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு இந்த மாதத்துல சுப செய்திகள் கிடைக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவா ஃபேவரா இல்ல, செகண்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் காமிக்குது. ஆனா அது 100% உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல அமர்ந்து உச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு. எனவே டோட்டலா ஜீரோங்கிற அமைப்புக்கு வந்துட்டாரு. குழந்தை பாக்கியத்துக்கு காரக கிரகமே குரு தான். அவர் வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல நீங்க ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சில தடை தாமதம் தடுமாற்றங்கள் வருத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், அதே மாதிரி காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அடுத்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுலயும் சில குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வருத்தங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னரோட அதிகமான ஆர்குமெண்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட நிதானத்தோட நம்ம டிராவல் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது மாதத்தோட கடைசியில தான் அஷ்டம சனி ஆக்டிவேட் ஆகுது. சோ இந்த மாதம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஹெல்த்துக்குலாம் பெருசா ட்ரபிள் கொடுத்துறாது. அவங்கள அப்படியே ஆல்மோஸ்ட் ஆவரேஜா நகர்த்தி அழைச்சிட்டு வந்துடும். உடல் ஆரோக்கியம் ஆவரேஜா நகர்ந்துடும். பிரச்சனைகள் எதுவும் மேஜரா இருக்காது. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் வந்து செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 4ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிற அமைப்பு, அதனால கல்வியில பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் வந்துராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும். படிக்கிறது வந்து கொஞ்சம் சுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோக்கஸ் இல்லாத மனநிலை கொடுக்கும். கண்டிப்பா ஃபோக்கஸ், அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். அதனால பயப்பட வேண்டாம். ஓவராலா இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா வருது. இருப்பினும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள், இது சார்ந்த விஷயம், உடைய தொழில், உத்தியோகம், இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். குறிப்பா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா அந்த டைமிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது. உடைய ஹெல்த் மேலேயே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மாடிப்படி ஏறி இறங்குறது, டிராவலிங் அதிகமா பண்றது, சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னு அந்த அறிகுறிகள்லாம் தென்பட்டுனா அந்த டிராவலிங் எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு கொஞ்சம் நிதானம், கவனம் மட்டும்தான் தேவை. அதை மட்டும் இவங்க கொஞ்சம் மைண்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தை வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்மத்துக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல கேது, அவர் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வை இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல புதன் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால அது பிரச்சனை இல்ல. அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய். இதுல வந்து செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு. சூரியன் வந்து கேந்திர ஸ்தானமான 4ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. நல்ல அமைப்பு தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல. மேலும் செவ்வாயுடைய பார்வையிலையும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி, அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு. சோ அது ஒரு முக்கியமான இன்டிமேஷன். டிசம்பர் மந்த்ல சனி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு. சோ அது வந்து இந்த மந்த்ல இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பார்ட்டா இருக்கு. அடுத்து குரு நமக்கு 12ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. இந்த மாதத்துல குருவும் சில மேஜரான சேஞ்சஸ் பண்றாரு. இந்த மாதத்துடைய இந்த கிரக பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதே போல 6ஆம் தேதி புதன் வந்து நமக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. சூரியனோட இணையறாரு. கரெக்டா 15ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ அதுவும் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். அதனை தொடர்ந்து பார்க்கும்போது கரெக்டா 19ஆம் தேதி குரு பகவான் வக்ரத்துல டிராவல் ஆகி மீண்டும் மிதனத்துக்கே டிரான்சிட் ஆகிறாரு. சோ அது ஒரு முக்கியமான பயிற்சி, வக்ர பயிற்சி, குருவுடைய பயிற்சி. அடுத்து வந்து 28ஆம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி மீண்டும் புதனும் சூரியனும் காம்பினேஷன் ஆகுறாங்க. சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ டிசம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு. அதனால என்டையர் விஷயம் எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். சோ இதை நான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிமேஷனா கொடுத்துறேன். ஏன்னா அஷ்டம சனில வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு காரிய தடை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும். எந்த விஷயத்தை தொட்டாலும் அது தடைபடுற அமைப்பு, எதுலையுமே ஒரு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிற அமைப்பு அஷ்டம சனி கொடுத்துரும். உங்களுக்கு யோக தசையே நடந்தாலும் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு மாதிரி நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒரு மாதிரியான சில பிரஷர்ஸ் அது கொடுக்கும். அது ஒரு டிஃபரெண்டான வைப்ரேஷனை கொடுக்கும். அது வந்து அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் என்னன்னு புரியும். அதனால அது எதை தொட்டாலும் நம்ம வந்துட்டு ஒரு முறைக்கு 3 முறை நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அது பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும். ஸ்டார்டிங்ல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். அதுதான் அஷ்டம சனி நம்ம சொல்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்ல கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. அதே போல உங்களுடைய மன ஆரோக்கியத்துல தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. கண்டிப்பா இந்த மந்த்ல நீங்க வந்து
வந்து மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இப்படி ஏதாச்சும் ஒரு சைடை நீங்க வந்து கிரியேட் பண்ணிடணும். அல்லது சனியுடைய பார்வை 5ஆம் பாவத்துல விழுறதுனால குலதெய்வம் அந்த அந்த சார்ந்த அந்த வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல சில தடை தாமதங்களையும் கொடுக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத தடை தாமதங்களையும் கொடுக்கும். அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. சோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது நல்ல ஆக்டிவ்ல இருக்கு. ஜென்மஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நிறைய குழப்பத்தை குறிக்குது, சந்தேக குணத்தை குறிக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு சந்தேகப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஓவரா யோசிச்சு குழப்பிக்கிறீங்க. மைண்ட் ஃப்ரீயா இல்ல, மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. தூக்கமின்மைங்கிற பிரச்சனையை கொடுத்துருது. சரியான தூக்கம் வர மாட்டேங்குது, மைண்ட் எனி டைம் ஆக்டிவ்ல இருக்கு, தூக்கமே வர மாட்டேதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கும். இதுதான் இந்த ஜென்ம கேது பேசிக்கா பண்ணும். அடுத்த 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை, 2ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 4, 3, 5 இந்த பாவங்களை டிராவல் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா சனி பகவானுடைய பார்வைக்குள்ளேயும் வந்துடுறாரு. 2ஆம் இடமும் சனியுடைய பார்வையில இருக்கு. குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பை காமிக்குது. ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா ட்ரை பண்றீங்க, மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியை இது காமிக்குது. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வந்து ஒரு ஒருமித்து வரமாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஐடியால இருக்கீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஐடியால இருக்காங்க, யாரும் ஒத்து வர மாட்டாங்க உங்களோட ஐடியாவுக்கு. அந்த ஒரு டிஃபரெண்ட் வேஜஸ் அது காமிக்குது. அடுத்து நம்ம முக்கியமா பாக்குறது குடும்பத்துல அதிகமான வாக்குவாதத்தை கொடுத்துரும். நிறைய ஆர்குமெண்ட் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதுல பேச்சு வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும். நம்ம வெளியிடக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். அப்படிங்கிறதுனால நம்ம வார்த்தைகளை நம்ம யோசிச்சு சரியான முறையில பிரயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நல்ல வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆர்குமெண்ட் குடும்பத்துல ஆர்குமெண்ட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அல்லது கல்வி நிமித்தமாக ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஃபேமிலி கூடவே இருக்கிறவங்க, ஃபேமிலி கூடவே டிராவல் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாம் வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு. அல்ல உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரா போகுது, உத்தியோகம் பாக்குறதுக்கு பிடிக்கல, இந்த உத்தியோகத்தை விட்டுலாமா அல்லது ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாமாங்கிற ஐடியா வருது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு, ஆவரேஜா இருக்காரு, சூரியனோட இணைஞ்சு இருக்காரு. இந்த மாதத்துல சுக்கிரன் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இந்த மாதம் வந்து தொழில் உத்தியோகத்துல பிரஷர் இருந்தாலும் அப்படியே நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி டிராவல் பண்ணும். எதுவும் நெகட்டிவா பெரிய அளவுல இருக்காது. அல்ல தொழில் உத்தியோகம் ஓரளவுக்கு ஓகே, பாசிட்டிவா தான் இருக்கு. அல்ல அஷ்டம சனி நடக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றேன்னு போய் மாட்டிக்க வேண்டாம். ஒண்ணு. அதே போல பிசினஸ் பீப்புளா இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கராரா இருந்துக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. பணத்தை கொண்டு போய் எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தையே பார்வையிடுறதுனால மேஜரா இந்த ட்ரபிளும் இருக்காது. தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கும், ஆனா அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க, சமாளிக்கிற அமைப்புல தான் இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்ந்துரும் தொழில் உத்தியோகம். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 19 நாள் பொருளாதார ரீதியா நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கும். பண தேவைகள் அதிகரிக்கும். இப்ப வந்து சிம்மத்துக்குலாம் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரம் தான் ஒரு பெரிய தடையா இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய தடையா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார ரீதியா லாக் ஆயிருப்பீங்க. உடனே கடன் சுமையில போய் மாட்டிருப்பீங்க, அல்லது யாருக்காச்சும் கடன் உதவி கொடுத்து மாட்டிருப்பீங்க. இப்படி வந்து ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார ரீதியா ஏதாச்சும் ஒரு இக்க வச்சிருக்கும். இல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 19 நாள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் பரவாயில்ல. 11ஆம் இடத்துக்கு குரு டிரான்சிட் ஆயிடுறாரு. வக்ரமா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து செலவுகளை கொஞ்சம் குறைக்குது, பண தேவைகளை கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுது, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுத்துருது. அதெல்லாம் 19ஆம் தேதிக்கு மேல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும், பண தேவைகள் அதிகமா இருக்கும். முதல் 19 நாள் கொஞ்சம் கடினமா இருக்கும். 19ஆம் தேதிக்கு மேல எல்லாமே மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். அடுத்த திருமண முயற்சி நம்ம அனலைஸ் பண்ணும்போது 1 and 7ல ராகு கேது அதெல்லாம் நல்லா பொருத்தம்லாம் சரியா பார்த்து பண்ண வேண்டியது அவசியம். 19ஆம் தேதி வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் அவ்வளவா ஃபேவரா இல்ல. திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய தடை தாமதம் தடுமாற்றங்களை குறிக்குது. 19ஆம் தேதிக்கு மேல தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். இருப்பினும் சரியான பொருத்தங்களை பார்த்து பண்ணணும். மேட்சஸ் இல்லாத ஜாதகம்லாம் அதிகமா கிடைக்கும், பொருத்தம் இல்லாத ஜாதகம்லாம் நிறைய உங்க கைக்கு வரும். அல்ல திருமண முயற்சியில இருக்கிறவங்க 19ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த முயற்சிகளை வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். பொருத்தம் சரியா பார்த்து பண்ண வேண்டியது அவசியம். அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அடுத்தது வந்து திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பா போற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத ஒரு அமைப்பு, வாழ்க்கை துணையோட நிறைய ஆர்குமெண்ட், அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப்பா போற மாதிரி இருக்கும். ஆனா 19ஆம் தேதிக்கு மேல இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த சுமையான அமைப்பு, வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி
அதிபதி அஷ்டமத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்காரு. அதெல்லாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். 7ல ராகு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா போகும். வாழ்க்கை துணையோட ஒரு போராட்ட அமைப்பை கொடுக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் இந்த அஷ்டம சனி விலகுற வரைக்கும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்ல தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வைக்கும். அல்லது நீங்க ஒன்னாவே டிராவல் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கீங்க, எப்போதும் நீங்க வாழ்க்கை துணையோடய டிராவல் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கீங்கன்னா அதிகமான ஆர்குமெண்ட்டை கொடுக்கும். அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது. வாழ்க்கை துணையால அதிகமான விரைய செலவுகள் ஆகும். இப்படி ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்டை கொடுக்கும், ஒத்து வராத அமைப்புகளை கொடுக்கும். அதனால எனக்கு எது நான் உங்களுக்கு பெஸ்டா ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னா, இந்த டைமிங்ல தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாகவோ வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு நம்பிக்கையான பர்சன் உங்களை அழைச்சிட்டு போறாங்கன்னா மட்டும் நம்பி போங்க. இல்லைனாக்கா பணத்தை கொடுத்து ஏமாறுற அமைப்பு வந்துடும். அதுலயும் சில வில்லங்கத்தை கொடுக்கும். அஷ்டம சனியில நீங்க எங்க கால வச்சாலும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா திரும்புற இடம்லாம் கண்ணிவடி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஸ்டெப்பை வைக்கணும். நீங்க ரொம்ப அதீதமான நம்பிக்கை உள்ளவராகவே இருந்தாலும் உங்களுக்கு அவரே சில நிலைகள்ல உங்களை ஏமாத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து, ரொம்ப இவங்க என்ன ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப நல்ல பர்சன், எனக்கு ரொம்ப நாளா பழக்கம், ரொம்ப நெருங்கின சொந்தம், இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க மாதிரியான பேச்சு கேட்டு நீங்க போறது நல்லது. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூன்றாவது நபரை நம்பி வெளிநாடு வெளி மாநிலம் போறேன்னு சொல்லி போய் மாட்டிக்காம உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பர்சன், அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா போலாம். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து துரோகம் பண்றதுக்கோ உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கான பிரச்சனையை கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அது சார்ந்த வகையில் அவங்களை நம்பி நம்ம பயணிக்கலாம். மூன்றாவது நபரை நம்பி எதுலையும் அகலக்கால வச்சு மாட்டிக்க வேண்டாம். எனவே தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கிறது வாய்ப்பு கிடைச்சுன்னா ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், நட்பு வட்டாரம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும். அதனால இது சார்ந்த விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரோட சப்போர்ட்டும் இப்ப பெருசா கிடைக்காது, நண்பருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு பெருசா கிடைக்காது. சோ அந்த மாதிரியான அமைப்பு தான். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்ற விஷயங்களை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மன ஆரோக்கியம் இதெல்லாம் தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்கோங்கன்னு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சு செயல்படும் போது இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். குருவுடைய பார்வையெல்லாம் வந்து ராசிநாதன் மேலையும் பிளஸ் ராகு மேலையும் பதிகிறதுனால செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வரும். வக்ர குருவாவே இருந்தாலும் அவரு பார்வையால ஓரளவுக்கு உங்களுக்கு சுபத்துவ பலன்களை கொடுப்பாரு. எனவே இந்த டிசம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆன ஒரே காரணத்தினால நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுமையோட செயல்படுத்துறது ஒரு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை அதிகமா பண்ணுங்க. பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வேலையாச்சும் உணவு வாங்கி கொடுங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதெல்லாம் பண்றது உங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைச்சு கொடுக்கும். அதே போல ஆன்மீகத்துல உங்களை முழுக்க முழுக்க ஈடுபடுத்துகிறது ஒரு பெஸ்ட் ரெமெடி. அது உங்களுக்கு மன நிறைவு, மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். அதே போல மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணிடுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்க. சோ இதெல்லாம் நீங்க சரியா பராமரிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி
பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.